Praise the Lord. Hallelujah. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் பாருங்க. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிற தேவன், நமக்காய் நம் பட்சத்திலே நிற்கிற தேவன். பாருங்க, இந்த உலகத்துல ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது நம் கூட இருக்கிறவங்க எல்லாம் செதறடிச்சு ஓடுவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை. அவர் எந்நேரமும் எந்த நிலைமையிலும் அவர் நம் கூடவே இருந்து நமக்காய் யுத்தங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு வசனம். வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருப்பார், ஆனால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்போ இந்த வசனத்தை ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது நாம் சொல்லணும், அறிக்கையிடணும். இன்னைக்கு பாருங்க, அநேக பேர் எதுக்கு பயப்படுறாங்க தெரியுமா? அநேக பேருக்கு இந்த மந்திரவாதம் என்றால் ஒரு பயம், இந்த சூனியம் என்றால் ஒரு பயம், இந்த செய்வினை என்றால் ஒரு பயம். இதை பார்த்து பயப்படுவாங்க. ஐயோ, ஏதாவது செஞ்சிடுவாங்களோ, ஐயோ ஏதாவது நடந்துடுமோ. அது அவங்க கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கு தெரியாத உன்னை பார்த்துட்டு அவ்வளோ பயம். ஏதாவது நடந்துடுமா, என் குடும்பத்துக்கு ஏதாவது நடந்துடுமா, பூனை குறுக்க போனா ஒரு பயம். அப்படியாய் அநேக காரியத்தை குறித்து இந்த நாட்களில் அநேக கிறிஸ்தவர்கள் பயந்து கொண்டிருக்காங்க. இதுதான் கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இந்த நாள்ல. அநேக கிறிஸ்தவர்கள் மந்திரவாதத்துக்கு பயப்படுறாங்க. வசனத்துக்கு அவங்க பயப்படல, ஆனா மந்திரவாதத்துக்கு பயப்படுறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்போ நீங்க பயப்படணும். எப்போ பயப்படணும் தெரியுமா? நீங்க கர்த்தரை விட்டு தூரம் இருக்கும் பொழுது நீங்க பயப்படணும். அப்ப நீங்க கர்த்தரை விட்டு தூரம் இருக்கும் பொழுது உங்க பயத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆனா நீங்க நல்லா ஜெபிச்சுட்டு நல்ல விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நீங்க ஏன் பயப்படணும்? நீங்க பயப்படக்கூடாது. நீங்க சொல்லணும், கர்த்தரின் கூட இருக்கிறார், அவரின் பட்சத்தில் இருக்கிறார். இன்னைக்கு விரோதமா யார் நிற்க முடியும்? ஒருவனாலும் நிற்க முடியாது. எந்த வியாதியும் நிற்க முடியாது, எந்த மந்திரவாதிகளும் நிற்க முடியாது, எந்த மந்திரமும் நிற்க முடியாது, எந்த செய்வினைகளும் நிற்க முடியாது. No people or no authorities can stand against me when God is with me. கர்த்தரின் கூட இருக்கும்போது யாரும் எனக்கு விரோதமாய் நிற்க முடியாது. பாருங்க, வேதத்துல நாம் பார்க்கிறோம், லேகியோன் என்று ஒரு 1000 பிசாசை பிடித்த ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த இடத்துல இயேசு வருகிறார். அப்போ தூரத்துல அவன் இயேசுவை பார்க்கிறான். இயேசுவை பார்த்து இயேசு ஒண்ணுமே பேசல. ஆனா இயேசுவை பார்த்த உடனே இவனுக்கு ஒரே பயம். இவனுக்குள்ள இருக்கிற அந்த 1000கணக்கான பிசாசுகளால அங்க நிக்க முடியல. பிசாசுகளால் நிக்க முடியல, இயேசுவை பார்த்து நிக்க முடியல. உடனே, தாவீதின் குமாரனே, ஏன் இந்த இடத்துல வருகிறீர் என்று அவங்கனால நிக்க முடியல அந்த இடத்துல. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால், இன்னைக்கு கர்த்தர் உங்க பட்சத்தில் இருப்பாரானால், எத்தனை 1000 பிசாசுகள் உங்களுக்கு விரோதமாய் வரட்டும், அது நிற்கவே முடியாது. செதறத்து ஓடியே போய்விடும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், ஒருவனாலும் எனக்கு முன்னே நிற்க முடியாது என்று நீங்க அப்படியாய் நீங்க விசுவாசித்து சொல்லுவீர்கள் என்றால் நீங்க கர்த்தருடைய மகிமையை உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை நேரத்துக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், நீர் மகிமை நிறைந்தவர், வல்லமையுள்ள தேவன். எங்க கூடவே நீர் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்காக நீர் யுத்தங்களை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளை என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கரத்தில் விட்டுக் கொடுக்கிறேன். அவருடைய ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. எல்லா துதிகான மகிமை ஒருவரைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பிரேஷன் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.